ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொங்கல் பண்டிகைக்கு இனி ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. எஸ், பொங்கல் பண்டிகை 2026 எவ்வளோ வேகமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம தீபாவளி கொண்டாடினோம், அதுக்குள்ளே பொங்கல் குடுகுடுன்னு ஓடி வந்துருச்சு. சரி, இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம www.urlet.comல பொங்கல் பெட்டி அண்ட் பொங்கல் கிட் ஒன்று ப்ரீ ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். தீபாவளிக்கு நம்ம இவங்ககிட்டருந்து இப்போ பலகார பெட்டி வாங்கினோம், ஞாபகம் இருக்கா? வாங்கி ரிவ்யூ பண்ணோம். நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸை வந்து எந்த விதத்துலையுமே மிஸ் பண்ணல. தீபாவளிக்கு நிறைய பேர் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பொங்கல் பெட்டி அண்ட் பொங்கல் கிட் வந்திருக்கு. உள்ளே என்ன விசேஷம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த பொங்கல் கிட்டுங்கிறத யூஸ் பண்ணி வீட்லேயே வந்து சூப்பராக நீங்கள் எல்லாமே செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உள்ளே எனக்கே தெரியாது அந்த பொங்கல் கிட்டில் என்னென்ன இருக்க போகுதுன்னு. ஒரு சர்ப்ரைஸ் நான் உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இவங்களோட வெப்சைட் மூலமாக நீங்கள் இதெல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். www.urlet.com அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோ கோடு இருக்குது, அதை நான் வீடியோக்குள்ளே போகிறப்போ சொல்கிறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த பாக்ஸில். எப்பா நல்ல வெயிட்டாக இருக்குது, சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. நல்ல ஒரு திக்கான கார்ட்போர்டு பாக்ஸில். இந்த கார்ட்போர்டு பாக்ஸை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஓ, சூப்பர் பேக்கிங். பொங்கல். ஸோ பொங்கலுக்கு வந்தாச்சு. இது என்னன்னு பார்த்துருவோம் வருங்க. அப்புறம் இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ 2 பாக்ஸுமே அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? ஓப்பனிங். டன் டேங். ஓ, நல்ல அழகான ஒரு பையில் கொடுத்துருங்க. ஓ, சூப்பராக இருக்குங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பொங்கல் சமயத்தில் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஒரு அழகான பொட்லி பேக்கில் பொங்கல் கிட் வந்திருக்கு. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பருங்க, ஈஸியாக ஓப்பன் பண்ணியாச்சு. சக்கரை பொங்கல் மிக்ஸ், வெண்பொங்கல் மிக்ஸ், வெர்மிசிலி பாயாசம் மிக்ஸ். ஸோ இதில் வந்து உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தெரியுது. ஓகே, இது 3ம் இந்த பொட்லி பேக்கில் இருக்குது. ஸோ இந்த பொட்லி பேக்கை நீங்கள் ஃபார் எவர் நீங்கள் அப்படியே ஒரு கிஃப்டாக வச்சுக்கலாம் வீட்டில். இந்த பொங்கல் கிட்டில் சக்கரை பொங்கல் மிக்ஸ், வெண்பொங்கல் மிக்ஸ், அப்புறம் பாயாசம் மிக்ஸ் 3மே இருக்குது. ரொம்ப சுலபமாக நீங்கள் சமைச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிப் இருக்கு இல்லையா, இந்த குக்கிங் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நீங்கள் இந்த பேக்கை அன்பேக் பண்ணி இதை போட்டுக்கிற டிப்ஸ் படி நீங்கள் சமைச்சா 2 to 3 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சமைக்கிற மாதிரி தான் 3மே. இது 3மே நம்ம சமைச்ச டேஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்க, இது வந்து இப்போதைக்கு வந்து கீதாட்ட கொடுத்துடலாம். இது வந்து சமைச்சு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் தான் வேலை. ஸோ இது எப்படி வாங்குறது, இதுக்கான ப்ராடக்ட் லிங்க்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மனோஜ் 15 MANOJ மனோஜ் 15ங்கிற ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ரைஸில் வந்து எக்ஸ்ட்ரா 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த எல்லாத்துக்குமே, பொங்கல் கிட்டுக்கும் சரி, பொங்கல் பெட்டிக்கும் சரி. ஓகே, பொங்கல் கிட்டு நம்ம அந்த பொட்லி பேக்கில் இருந்து பார்த்தாச்சு. அடுத்து இந்த பெரிய பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க உள்ள. அசார்ட்டட் மில்லட் லட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வருது. அசார்ட்டட் மில்லட் லட்டு, அசார்ட்டட் போலி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அதிரசம், மஸ்கோ தல்வா, கம்மர்கட்டு, கரூர் தேங்காய் மிட்டாய், ட்ரெடிஷனல் டின்ல வந்திருக்கு. கரூர் தேங்காய் மிட்டாய், இளந்த வடை, கோவில்பட்டி கடலை மிட்டாய், திருச்சி கை முறுக்கு, கிருஷ்ணகிரி ராகி தட்டை முறுக்கு, ஓமப்பொடி, மனோகரம் வந்திருக்குங்க. மனோகரம் எவ்வளோ நாள் ஆச்சு ஸ்ரீரங்கத்தில் சாப்பிட்டது கடைசியா. எள்ளு முறுக்கு, சாத்தூர் மிளகு சேவு, திணை கார்ன் மிக்சர், புளிப்பு முறுக்கு. ஸோ கைஸ், பொங்கல் பெட்டியில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்க்குறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் மெயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்வீட் ஐட்டம்ஸு, எல்லாத்தையும் ஒரு ட்ரேயில் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பொங்கல் பெட்டியில் மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருந்ததுன்னு கவுண்ட் பண்ணிங்களா? நான் சொன்னேன்ல, 17 ஐட்டம் இருந்ததுங்க. இனிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து 17 வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் இருந்தது. ஸோ சில ஐட்டம்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இந்த பலகாரங்களோட காம்பினேஷனை வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். பொங்கல்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு தமிழர் பண்டிகை, தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்த கிராமத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதான் நம்ம ஊர் பலகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து மெயினாக வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து வச்சுருக்காங்க. அதிரசம், கரூர் தேங்காய் மிட்டாய், கம்மர்கட்டு, இளந்த வடை, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, போலி, சாரி இது மஸ்கோ தல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க வச்சுருக்கிற காம்போ. பலகாரங்களையுமே சிலதெல்லாம் நான் வீடியோக்கு முன்னாடியே டேஸ்ட் பண்ணேன், செம்மையாக இருக்குது. மனோகரமெல்லாம் இருக்குது.
ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கம்மர் கட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வாயில் அப்படி போட்டு ஈரம் பண்ணிவிட்டு கடிச்சு சாப்பிடணும் இல்லையா? அப்படி தான் சாப்பிடுவோம். சின்ன வயசுலலாம் அந்த பெட்டி கடையில் வச்சுருப்பாங்க, வாங்கி வாயில் வச்சுட்டு அது வாட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி மெதுவாக கரையும். நல்லாயிருக்கும். அருமையாக இருக்குங்க. கரூர் தேங்காய் மிட்டாய், தேங்காயும் வெல்லமும் சேர்ந்துட்டு இதெல்லாம் வந்து பெட்டிக்கடை பலகாரங்க இதெல்லாம். அதிரசம் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக, அதிரசம் செமையாக இருந்தது. அடுத்தது மில்லட் லட்டு. மில்லட் லட்டு அவங்க ரேப் பண்ணியிருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு சின்ன வயசில் வெங்காய வெடின்னு ஒன்று கிடைக்கும் இப்போ தீபாவளி சமயத்தில், அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஓகே, மில்லட் லட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையாக இருக்குங்க. இனிப்பு கரெக்டாக இருக்குது. நல்லா வறுத்து அரைச்சி லட்டு பண்ணியிருக்காங்களா, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊர் பலகாரங்கள் கிடைக்குது. மஸ்ட் ட்ரை இது மில்லட் லட்டு. பால்கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆஹா, பால்கோவா நீங்கள் அந்த கப்பில் கண்டெய்னரில் இருக்கிறத பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்ம குற்றாலமெல்லாம் போயிட்டு வர்றப்போ வாங்கிட்டு வருவோம்ல, அதே மாதிரி அது அப்படியே தான் இருக்குது. ஒரிஜினல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. ஓகேங்க, ஸ்வீட் எல்லாமே நம்ம சிலதெல்லாம் டேஸ்ட் பண்ணோம். நல்லா ஆத்தென்டிக் நம்ம ஊர் பலகாரங்கள். ஓகே, சில கார வகைகள்லாம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சரிங்க, சில கார வகைகள் மட்டும் நான் இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கிருஷ்ணகிரி ராகி தட்டை முறுக்கு, எள்ளு முறுக்கு உள்ளே நிறைய இருக்குங்க கவருக்குள்ளே. நான் சும்மா சாம்பிளுக்கு மட்டும் ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, சில சேவரிஸ் எல்லாம் நான் அப்படியே இதில் கார வகைகள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணகிரி ராகி தட்டை முறுக்கு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. ராகி கம்புன்னு இந்த மில்லட்ஸ் வகையெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க உள்ளே. ராகியுமே நல்லா இருக்குது. நல்லா இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக மொறுமொறுப்பாக இருக்குது. வாயில் பவுடர் ஆயிடுச்சு அப்படி. மனோகரம் நானே சாப்பிட்டு ரொம்ப நாள் வச்சுக்கேன். மனோகரம் கரெக்டான ஸ்வீட்டு, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. காராச்சேவு, சாத்தூர் காராச்சேவும் நல்லா நிறைய மிளகு போட்டிருக்காங்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. திருச்சி கை முறுக்குங்க, நல்லா இருக்குது. நான் கூட ரொம்ப ஹார்டாக இருக்குமோன்னு நினச்சேன். சாப்பிட்ற கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி எல்லா பலகாரங்களும் பார்த்திங்கன்னா எண்ணெயே இல்லைங்க. கை பார்த்தாலே தெரியும். நல்லா கரெக்டான முறையில் குக் பண்ணி ஹைஜீனிக்காக பேக் பண்ணி. ஓம்புடியும் செம. திணை கார்ன் மிக்சர் நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருக்குது. நல்லா கடலையெல்லாம் நிறைய போட்டு ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் எப்படி இருக்கும் தெரியுமோ? சரி, நானே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கிற விஷயம் புளிப்பு முறுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? கடிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு நாக்கு அப்படி அந்த புளிப்பு தன்மையை கொடுக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஐட்டம் டேஸ்ட் பண்ணிருக்கோம்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. முறுக்குலேயே ஒரு புளிப்பு சூப்பராக இருக்குது. அருமையாக செஞ்சுருக்காங்க. புளிப்பு முறுக்கு மிஸ்ஸே பண்ணிடுவாங்க. புளிப்பு முறுக்கும் திணை கார்ன் மிக்சரும் ரொம்ப பிடிச்சவங்க. கோயில்பட்டி கடலை மிட்டாய் அருமை. ஓகே, ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணோம். ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு அல்டிமேட்டாக இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட், ஹைஜீனிக்லி பேக்டு. வீட்டில் வந்து எந்த ஒரு பேக்கை கூட டேமேஜ் ஆகாமல் அருமையாக டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவோட எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த www.urlat.com போய் அந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் கீழே போடுறேன். இந்த பொங்கல் பெட்டி அண்ட் பொங்கல் கிட்டுக்கான லிங்க் உள்ளே போய் பாருங்கள். மறக்காமல் இந்த ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணிடுங்க, Manoj15. ஓகே, இப்போ இது முடிஞ்சது. அடுத்து இந்த பொங்கல் கிட் கொடுத்தாங்க பாருங்கள். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் பாயாசம் மிக்ஸு. அதை கீதாவை குக் பண்ண சொல்லி அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ கைஸ், பொங்கல் கிட்டோட இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் வெறுமிசிலி பாயாசம் 3மே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சுலபங்க. வந்து நீங்கள் பொங்கல் இப்போ புதுசாக சமைக்க பழகிருக்கீங்க,
ஒரு பொங்கல் செய்கிறதுனா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கூட இதை வச்சு நீங்கள் கூலாக சமைச்சிட்டு போயிடலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த இதில் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அந்த பேக்கெட்டில், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். வெண்பொங்கலுக்கு மட்டும் நீங்கள் சால்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட வேண்டியிருக்கும், அதை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சது. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல். எனக்கு எப்போவுமே இந்த கலரில் பொங்கல் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு நல்ல ஒரு கொஞ்சம் டார்க் கலரில் வெண்பொங்கல். அதே மாதிரி இந்த மிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முந்திரி, பச்சை கற்பூரம், மிளகு எல்லாமே ஆட் பண்ணிடுறாங்க. நெய்யெல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதுவுமே செப்பரேட்டாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. நான் சரி கொஞ்சம் எனக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்கும். நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து இது மேலே போட்டு நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாமே அவங்களே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? சர்க்கரை பொங்கல், வெல்லம் எல்லாமே இருக்குங்க. அதிலே பருப்பு, அரிசி எல்லாம் இருக்குது. நீங்கள் எதுவுமே தனியாக போட வேண்டியதில்லை. ஓ, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் பொங்கல். பர்டிகுலராக நீங்கள் வெளிநாட்டிலாம் இருக்கிறீங்க, டக்குன்னு இந்த பொங்கல் செய்கிறதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் வெளியில் போய் வாங்கிட்டு வர கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட இதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும். பொங்கல் பண்டிகை அன்றைக்கி வீட்டில் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே, அடுத்தது வெண்பொங்கல். வெண்பொங்கலுக்கு அப்படியே உங்களுக்கு அந்த மிக்ஸ் அப்படியே அதை மட்டும் செஞ்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். சட்னி கேட்குது வாய்க்கு. சரி, இது அப்படி வீடியோக்காக இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால சட்னி அரைக்கல. அருமையாக இருக்குங்க. தாளிக்கு கூட வேண்டாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே அதில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி உப்பு மட்டும் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அடுத்தது சேமியா பாயாசம். கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெறுமிசிலி எல்லாமே இருக்குது இதில். இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு பண்டிகை கால பாயாசம் சூப்பராக இருக்குங்க எல்லாமே. சரி, இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த www.urla.com வெப்சைட்டில் இந்த பொங்கல் பெட்டி, பொங்கல் கிட் ரெண்டையும் ஆர்டர் பண்ணி நீங்கள் வரவழைச்சு நீங்கள் கொண்டாடி பார்க்கலாம். பர்டிகுலராக வெளி ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த urla.com நம்ம காமிச்சோம் இல்லையா பொங்கல் பெட்டி, இந்த பலகாரங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்தே சோர்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வரவழைச்சு பேக் பண்ணி கொடுக்குறதுனால டேஸ்டெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா ஒரிஜினல் டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஊர் பலகாரங்கள், பல ஊர் பலகாரங்கள் நம்ம ஊரில் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரே நேரத்தில் நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட இந்த பொங்கலுக்கு ஒரு கிஃப்டிங் கொடுக்கணும் அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்டி நீங்கள் கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணி பொங்கலுக்கு முன்னாடியே கூட டெலிவரி வாங்கிக்கலாம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி 48 ஹவர்ஸில் அவங்க டிஸ்பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 2 to 4 ஒர்க்கிங் டேஸில் டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீபாவளிக்கு நம்ம பண்ண வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு, வாங்கினவங்களோட ஃபீட்பேக்குமே நல்லா இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணுன்னா அந்த ப்ராடக்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன பலகாரங்கள் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குங்க. 17 வகை பலகாரமும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் மனோஜ் 15ங்கிற ப்ரோமோ கோடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்க இப்போ வெப்சைட்டில் போட்டுக்கிற ப்ரைஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா 15% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். இந்த வருஷம் பொங்கலை வித்தியாசமாக கொண்டாடுங்க. ஸோ வேறு என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார். இந்த வீடியோவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண கீதாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. டாடா பை. ஹாப்பி பொங்கல்.